இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு வருவோம். ஏன்னா அதுதான் மக்களுக்கு செய்ய வேண்டியதை அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு எல்லாமே வாய்ஜாலமாகவே போயிட்டுருக்கு. இன்னும் 6 மாதத்தில் தேர்தலே வரப்போகுது. இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம், அப்படிதான் சொல்லணும், முதலீட்டாளர்கள் ஈர்ப்புன்னு சொல்லி போனாங்க. வந்ததும் அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிடுது. அதில் என்ன சொல்கிறாங்க? 15,515 கோடிக்கு உரிய முதலீடுகளை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அரசாணையே வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 17,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கிட்டத்தட்ட இப்போ அவர் சுற்றுப்பயணம் முடித்து வரும்போது 89% ஏற்கனவே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக வந்திருக்கு. 10% தான் இப்போ அவர் போனதில் வந்த பணம். இப்போ இந்த 1 மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 50% வரி விதிப்பு போட்டதுனால, நம்ம ஊர் எடுத்துங்க, தமிழ்நாடை எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் ஜவுளி தொழில் சுத்தமாக முடங்கி போயிருக்கு. அதில் பணி வேலை செஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்திங்கனாக்க அதன் அடிப்படையில் செயல்படுற தொழில்கள் இதெல்லாம் பார்த்தாலும் மொத்தம் ஒரு 32 லட்சம் பேருக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டு, அதை சரி பண்ணுறது தான் முதல்வரோட வேலையாக இருக்கணும். முதல்ல நீங்கள் இனிமே புதுசாக வருது 17,000 பேருக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறத நான் எடுத்துக்க முடியலை. ஏன்னா இருக்கிறவங்க வேலை போகாமல் முதல்ல பார்க்கணும். அதுக்கு உங்களுடைய அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி.